அடுத்தது நிலமூலகம். நிலமூலகம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே 2 தான். இங்கே நெருப்பு மூலகம் மாதிரி 4 சேனல் கிடையாது, 4 ராஜ உறுப்புகள் கிடையாது, 2 ராஜ உறுப்புகள் தான், 2 சேனல் தான் நிலமூலகத்துக்கு. நிலமூலகத்துக்கு ஸ்ப்ளீன் ஸ்டமக். என்னது ஸ்ப்ளீன் ஸ்டமக்? அதாவது மண்ணீரல் இரைப்பை. இதில் எது குளிர்ச்சி எது வெப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணீரல் குளிர்ச்சி, இரைப்பை வெப்பம். இதை எப்படி ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம்? சாப்பாடை போட்டவுடனே எரிச்சு பேர்ன் பண்ணி ஆற்றலாக வெளிப்படுத்துது இல்லையா ஸ்டமக், இரைப்பை. அதனால அது வெப்பம். ஏன்னா இரைப்பையில் இருக்க உணவை செரிக்கிறதுக்கு வெப்பம் தேவை. ஸோ அதிகப்படியான வெப்பம் அங்கே வழங்கப்படுது. உணவை வந்து எரிபொருளாக மாற்றுறதுக்கு, ஆற்றலாக மாற்றுறதுக்கு, கண்ணுக்கு தெரியாத ஆற்றலாக மாற்றுறதுக்கு, அதை பேர்ன் பண்ணுறதுக்கு எரிபொருள் தேவை, அந்த வெப்பம் தேவை. அதனால் இரைப்பையில் டைஜஷன் நடக்கிறதுனால அங்கே அது வெப்ப உறுப்பு, மண்ணீரல் குளிர்ச்சி உறுப்பு. எப்படி இதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நமக்கு ரொம்ப ரொம்ப தாகமாக இருக்கும்போது நீங்கள் கவனிங்களேன், பயங்கரமாக தாகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உதடு நமக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி இழுக்கும், உணர்ந்து போயிடும், ஒரு மாதிரி ஈரம் பண்ணிகிட்டே இருக்கும், நம்ம வச்சு ஈரம் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கிற மண்ணீரல் வந்து நீர் தேவையை கேட்குது, வெப்பமாயிடுச்சு, அதுக்கு நீர் தேவைப்படுது, வெப்பமாயிடுச்சு. அந்த மண்ணீரல் வெப்பமானதுனால தான் நீர் கேட்குது, அதுக்கு நீர் சத்து கேட்குது. அப்போ அந்த நீர் சத்து கேட்குறதுனால தான் மண்ணீரலோடைய வெளிப்புற உறுப்பாக வாய் உதடுகள் இருக்குது. ஸோ அந்த தேவையான குளிர்ச்சியை இந்த உதடுகள் வெளிப்படுத்துது. மண்ணீரல் வெப்பமாச்சு அப்படின்னா உதடுகளில் வெடிப்பு வரும், நிலமூலகம் வெடிப்பு. ஸோ மண்ணீரலுடைய வெப்பத்தையும் குளிர்ச்சியையும் நம்ம ரொம்ப அழகாக உதடுகள் வந்து தெரிஞ்சுக்கலாம். மண்ணீரல் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறது உதட்டில் இருக்கிற அந்த நிறத்தில் வந்து தெரிஞ்சுக்கலாம். சில பேருக்கு உதடு பார்த்திங்கன்னா கருத்து பேர். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான தொந்தரவுகள் இருக்குது? கருப்பு அப்படின்னும்போது நீர் தொந்தரவும், நீர் மூலகம் இம்பேலன்ஸ் சமநிலையில் இருக்குது, ஏதோ ஒரு தொந்தரவு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. அப்புறம் உதடு அப்படின்னும்போது மண்ணீரல். அப்போ மண்ணீரலுடைய நீர் சத்து குறைஞ்சிருக்கு. இங்கே நம்ம சிகிச்சை கொடுக்க வேண்டியது எர்த் அண்ட் வாட்டர். நிலமூலகமும் நீர் மூலகம் இணைஞ்ச புள்ளியை தான் நம்ம இருக்கோம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து புள்ளி தேர்வுக்கு கொண்டு வரணும். இதையே தான் நாடியில் பார்க்கணும். புரியுதுங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலமூலகம். இதுக்கு வந்து ஸ்ப்ளீன் அண்ட் ஸ்டமக். அடுத்தது என்ன? நிலமூலகத்துக்கு அப்புறம் என்ன இருக்குது? காற்று மூலகம். காற்று மூலகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா காற்று மூலகத்தில் 2 உறுப்புகள், இன் யான். அதில் நிலமூலகத்தோட இன் யான் பார்க்கவே இல்லை பார்த்தீங்களா? ஸ்டமக் அப்படிங்கிறது சொல்லிட்டு இருக்கிற வெப்பம், மண்ணீரல் வந்து இன் உறுப்பு, ஸ்டமக் வந்து யான். சரிங்களா? அதாவது மண்ணீரல் வந்து குளிர்ச்சி உறுப்பு, ஸ்டமக் வந்து வெப்ப உறுப்பு. ஓகேங்களா? அடுத்தது காற்று. காற்று மூலகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் எலிமெண்ட், இங்கே லங்ஸ், லார்ஜ் இன்டெஸ்டைன், நுரையீரல், அதுக்கப்புறம் பெருங்குடல். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். பெருங்குடல் மலக்கழிவு இருக்குது. கழிவுகளை வெளியேற்ற பணிகள் அங்கே தீவிரமாக இருக்கிறதுனால கழிவுகளை வெளியேற்றணும்னா வெப்ப சக்தி அதிகமாக தேவைப்படும். வெப்பம் இருந்தால் மட்டும்தான் கழிவுகளை வெளியேற்ற முடியும். நம்ம உடம்புல கழிவு நீக்கம் நடக்கும்பொழுது பெரும்பாலும் உடம்பு சூடாக இருக்கும். அதை தான் நம்ம காய்ச்சல் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த வெப்பம் இருக்கும்பொழுது மட்டும்தான் கழிவுகள் ரொம்ப ஈஸியாக வெளியேறும். அது சாதாரண நிலை கழிவுகளாக இருந்தாலும் சரி, அக்யூமுலேட்டட் மார்பிடாக இருந்தாலும், அதாவது தேக்கமுற்ற கழிவுகளாக இருந்தாலும் சரி, என்ன தேவை அப்படின்னா வெப்பம் தேவை. ஸோ வெப்பம் அதிகமாக தேவைப்படுற ஒரு உறுப்பாக, கழிவுகளை வெளியேற்றுற ஒரு உறுப்பாக பெருங்குடல் இருக்குது. அப்படிங்கிறதுனால பெருங்குடல் வெப்ப உறுப்பு, யான் உறுப்பு. அப்புறம் இந்த லங்ஸ் அப்படிங்கிறது குளிர்ச்சி உறுப்பு. இல்லை, லங்ஸில் எப்போவுமே அந்த சளிக்கழிவு இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா, ஈரத்தன்மை இருந்துகிட்டே இருக்கும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ, அது ஒரு குளிர்ச்சி உறுப்பு. சரிங்களா? அடுத்தது நீர் மூலகம். நீர் மூலகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர் மூலகத்துக்கு அதே மாதிரி 2 சேனல் இருக்குது. என்னென்னா கிட்னி, யூரினரி பிளாடர். ஸோ கிட்னி அப்படிங்கிறது மின் உறுப்பு, குளிர்ச்சி உறுப்பு. யூரினரி பிளாடர் அப்படிங்கிறது வெப்ப உறுப்பு. அதே கான்செப்ட், கழிவு நீக்கம். யூரின் வரும்பொழுது எவ்வளோ சூடாக இருக்குது இல்லையா? அப்போ பிளாடர்லேருந்து தானே வருது. பிளாடர் அப்படின்னா சிறுநீரகப்பை, சிறுநீரகப்பை. ஸோ சிறுநீரகப்பையில் தான் சிறுநீர் தேங்கி இருக்கும். ஸோ அந்த கழிவை வச்சிருக்கிறதுனால அது அதிகப்படியான வெப்பம் தேவைப்படுது அந்த கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு. ஸோ சிறுநீரகப்பை வந்து வெப்பம் சார்ந்த உறுப்பு, யான் உறுப்பு. சிறுநீரகம், கிட்னி, குளிர்ச்சி உறுப்பு. சரிங்களா? அடுத்தது மரமூலகம், உட் எலிமெண்ட். அதுக்கு 2 உறுப்புகள் இருக்குது, லிவர், அதுக்கப்புறம் கால் பிளாடர். சரிங்களா? அதாவது கல்லீரல், பித்தப்பை. சரிங்களா? இதில் குளிர்ச்சி உறுப்பு கல்லீரல்,
பித்தப்பை அப்படிங்கிறது கர்ப்ப உறுப்பு. இதையும் ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். பித்தம் அப்படிங்கிறது கழிவு தானே, உடம்புலேருந்து வெளியேற்றப்பட வேண்டியது தானே. அதாவது பிட்யூட்டரி கிளாண்டால் சுரக்கிறது. அந்த பித்தம் வந்து ஒரு சுரப்பு நீர். அது என்ன சொல்கிறது, டைஜஷனுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது. டைஜஷன் அப்படின்ற இடத்துல வந்து பித்தம் நீர் சேர்ந்து டைஜஷன் பண்ணும்போது முறையாக எல்லாமே சரியாகும். பித்த நீர் அதிகமானாலும் கூடுதலும் குறைதலும் நோய், மிகினும் குறையினும் நோய். பித்தம் அதிகமானாலும் நோய் தான், பித்த நீர் முறையாக சுரக்கலனாலும் நோய் தான், இன்டைஜஷன் பிரச்சனை வரும். அதனால் பித்த நீர் எப்போவுமே ஒரு சமநிலையில் இருக்கணும். இதை தான் வந்து அவனுங்க என்ன சொல்கிறது, பித்த நீருடைய சமநிலை இல்லை அப்படின்றது தான் சுகர் அப்படிங்கிற ஒரு அடிப்படை நோயுடைய ஆரம்பமாக இருக்குது. ஏன்னா டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது. டைஜஷன் கெட்டு போகுதுன்னா அதுக்கு காரணம் பித்த நீருடைய சுரப்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால. சரிங்களா? அப்போது அந்த பித்தப்பை அப்படிங்கிற கால் பிளாடர், அந்த பித்தம் வச்சிருக்கு இல்லையா, அதிகமாக இருக்குது இல்லையா. சரி, இது இன்னொரு விஷயத்த கூட இதை புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பால் அதிகமாக சாப்பிட்றவங்க, பால் போட்ட காஃபி டீ சாப்பிட்றவங்களுக்கு பித்தம் சேரும். காஃபி டீ அதிகமாக குடித்தா பித்தம் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அடிப்படை தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஃபி டீ குடிக்கிறதுனால பித்தம் சேரல, காஃபி டீயில் பால் சேர்க்கறதுனால தான் பித்தம் சேரும். பால் அப்படிங்கிறது சேர்த்தா ஏன் பித்தம் செய்யுது அப்படின்னா, பித்தம் அப்படிங்கிற அடிப்படை தன்மை என்னன்றதே நம்ம இப்போ புரிஞ்சுக்கிறேன். பித்தம்னா என்னன்றதை பார்க்கலாம்.